ஹாய் மக்களே, வெல்கம் டு செந்தமிழ் சீமான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதில் ஊழல் செய்வதற்காக பணியிட மாறுதல் நடைமுறையை தமிழக அரசு மாற்றி இருக்கதா சீமான் விமர்சித்து பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து வழக்கமான நடைமுறைக்கு மாறா ஆசிரியர் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தினதுக்கு அப்புறமா பதவி உயர்வு வழங்கிட்டு இருக்குது வன்மையான கண்டனத்துக்குரியது. இதை பற்றி ஆசிரியர் பெருமக்களும் சங்கங்களும் அரசிடம் பல முறை முறையிட்டும் கூட அவங்களோட கோரிக்கையை திமுக அரசு ஏற்க மறுப்பது மிகுந்த ஏமாற்றமும் வேதனையும் அளிக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. தமிழ்நாட்டில் இருக்க அரசு பள்ளிகளில் பணியாற்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு உரிய காலத்தில் வழங்க வேண்டிய பதவி உயர்வினை திமுக அரசு வழங்க மறுத்து தாமதித்து வருது. அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு வழங்குவதற்கு முன்னாடியே பணியிட மாறுதல் வழங்குறதுனால மிகப்பெரிய குழப்பமும் ஏற்படுது. முதல்ல ஆசிரியர் பெருமக்களுக்கு பதவி உயர்வினை வழங்கிட்டாங்கன்னா பதவி உயர்வுக்கு ஏற்ப அதே பள்ளியிலோ அல்லது அருகில் உள்ள அரசு பள்ளியிலோ காலியாக உள்ள பணியிடங்கள் எளிதாக நிரப்பப்படும். அதோட பதவி உயர்வு அளித்ததுனால உருவாகிற காலி பணியிடங்களையும் சேர்த்து கணக்கிட்டு அதுக்கப்புறம் பணியிட மாறுதல் கலந்தாய்வு மூலம் நிரப்புவதற்கும் வழி ஏற்படும். ஆனால் திமுக அரசு பணியிட மாறுதல்லையும் பதவி உயர்வு வழங்குறதுலையும் லட்சக்கணக்கில் முறைகேடாக பணத்தை பெற்றுக்கிட்டு ஊழல் செய்வதற்காக முதல்ல ஆசிரியர் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தினதுக்கு அப்புறமா பதவி உயர்வு வழங்கிட்டு இருக்குது. திமுக அரசோட இந்த ஊழல் நடவடிக்கை எந்த வகையிலையும் ஏற்புடையது இல்லை. ஒரே பள்ளியில் காலியாக இருக்க பணியிட மாற்றம் மூலம் முதல்ல நிரப்பிட்டு அதுக்கப்புறம் பள்ளியில் பணியாற்ற ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வினை வழங்கி தொலைதூர மாவட்டத்தில் வேற ஒரு பள்ளிக்கு அனுப்புறது அப்படின்றது ஆசிரியர் பெருமக்களுக்கு கடும் தண்டனையாகவே அமைஞ்சிட்ருக்கும். அதனால் திமுக அரசு இனியாவது ஆசிரியர் பெருமக்களோட நியாயமான கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு பள்ளி கல்வித்துறையில் தகுதி உடைய ஆசிரியர்களுக்கு முதல்ல பதவி உயர்வு வழங்கிவிட்டு அதுக்கப்புறம் ஆசிரியர் பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சீமான் கேட்டிருந்தாரு. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. இதே மாதிரி சீமானை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.